இந்தியாஸ் நியூ லேபர் லாஸ், இந்தியாவின் புதிய தொழிலாளர் சட்டங்கள். இந்தியாவின் பணியிடங்களில் ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ உள்ளது. 4 புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் தொழில் நிறுவனங்கள் செயல்படும் விதத்தையும் ஊழியர்கள் பாதுகாக்கப்படும் விதத்தையும் மறுவடிவமைக்க உள்ளன. ஆனால் அவை என்ன, அவை எப்போது சட்டமாயின, எப்போது நடைமுறைக்கு வந்தன, அவற்றின் முக்கியத்துவம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். பல்லாண்டுகளாக இந்தியாவின் தொழிலாளர் சட்டம் என்பது 100க்கும் மேற்பட்ட மத்திய சட்டங்களும் 200 மாநில சட்டங்களும் கொண்ட ஒரு சிக்கலான வலையாக இருந்தது. உண்மையில் சொல்லப்போனால் அது ஒரு சிக்கலான மற்றும் எண்ணற்ற சட்டங்களுடன் ஒரு குழப்பமான அமைப்பாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புதிய சட்ட தொகுப்புகளின் முதன்மை நோக்கம் என்பது எளிமையானது. ஆம், எளிமையாக்குதல் வேண்டும், வெளிப்படைத்தன்மை வேண்டும் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும் என்பதே இவற்றின் முதன்மை நோக்கமாக கொண்டு இச்சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இது தொழிலாளர்களை சிறப்பாக பாதுகாப்பதோடு நிறுவனங்கள் இணங்குவதையும் முதலீட்டை கவர்வதையும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதையும் எளிதாக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளன. சட்டம் எப்போது நிறைவேறியது? இந்த 4 சட்டங்களில் சட்டம் முதலாவதாக அமைந்துள்ள சட்டம் 1 ஊதியங்கள் சட்ட தொகுப்பு 2019 தி கோட் ஆன் வேஜஸ் 2019 என்பது 2019இல் நிறைவேற்றப்பட்டது. மற்ற 3 சட்டங்களும் 2020இல் நிறைவேற்றப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த சட்டம் 1 தி ஊதியங்கள் சட்ட தொகுப்பு தி கோட் ஆன் வேஜஸ் 2019 ஜூலை 2019இல் மக்களவையிலும் ஆகஸ்ட் 2019இல் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டு ஆகஸ்ட் 8, 2019 அன்று குடியரசுத் தலைவரின் ஒப்புதலையும் பெற்று அது சட்டமாக அங்கீகரிக்கப்பட்டுவிட்டது. மற்ற 3 சட்டங்களும் செப்டம்பர் 2020இல் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு செப்டம்பர் 28, 2020 அன்று ஒப்புதல் பெற்று சட்டமாக அங்கீகரிக்கப்பட்டன. 2019இல் ஒரு சட்டம் சட்டமாக அங்கீகரிக்கப்பட்ட போதிலும் மற்ற 3 சட்டங்கள் 2020இல் அங்கீகரிக்கப்பட்ட போதிலும் நவம்பர் 21, 2025 அன்று வரை இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வரவில்லை. அதாவது இவை பெயரளவுக்கு மட்டுமே சட்டங்களாக இருந்தன. நவம்பர் 21, 2025 அன்று மட்டுமே இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தன. 4 சட்ட தொகுப்புகள். அந்த 4 சட்ட தொகுப்புகள் யாவை அறிந்து கொள்வோம். சட்டம் 1 ஊதியங்கள் சட்ட தொகுப்பு 2019 தி கோட் ஆன் வேஜஸ் 2019. இதன் முக்கியத்துவம் என்ன? இந்த சட்டமானது பழைய 4 சட்டங்களை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட சட்டமாகும். இதன் முக்கிய நோக்கங்களாக பொதுவான குறைந்தபட்ச ஊதியத்தை அனைவருக்கும் உறுதியாக்குதல், சரியான நேரத்தில் ஊதியத்தை வழங்குதல், ஊதியத்தில் பாலின பாகுபாட்டை களைதல் ஆகிய நோக்கங்களை கொண்டு செயல்படுகிறது. சட்டம் 2 தொழில் உறவுகள் சட்ட தொகுப்பு 2020 தி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020. இந்த தொகுப்பானது 3 பழைய சட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரே சட்டமாக உருவாக்குகிறது. இதன் முக்கிய நோக்கம் சிறந்த தொழில்துறை நல்லிணக்கத்தை கொண்டு வருவதாகும். இது தொழிற்சங்கங்கள், நிலையான ஆணைகள் மற்றும் தகராறு தீர்வுக்கான விதிகளை கோடிட்டு காட்டுகிறது. இது முதலாளிகள் மற்றும் ஊழியர்கள் இருவருக்கும் சமநிலையான சூழலை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. சட்டம் 3 சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பு 2020 தி கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி 2020. இந்த சட்டமானது பழைய 9 சட்டங்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து உருவாக்கப்பட்ட ஒன்றாகும். இது அமைப்புசாரா துறைகள் மற்றும் கிக் தொழிலாளர்கள் உட்பட அனைத்து தொழிலாளர்களுக்கும் வருங்கால வைப்பு நிதி ப்ரொவிடென்ட் ஃபண்ட், இஎஸ்ஐ, பணிக்கொடை, கிராஜுட்டி மற்றும் மகப்பேறு நலன்கள் போன்ற சமூக பாதுகாப்பு பலன்களை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் உருவாக்கப்பட்ட சட்டமாகும். சட்டம் 4 தொழில் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பணி நிலைமைகள் சட்ட தொகுப்பு 2020 தி ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட் 2020. இந்த சட்டமானது 13 பழைய சட்டங்களை ஒன்றிணைத்து ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்துள்ளது. தொழிற்சாலைகள் முதல் சுரங்கங்கள் வரை அனைத்து வகையான நிறுவனங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான பணியிடங்களை உறுதி செய்வதே இதன் இலக்காகும். இவை அனைத்துமே எப்போது நடைமுறைக்கு வந்தன? இச்சட்டங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டு சட்டம் என்று அங்கீகரிக்கப்பட்ட போதிலும் அவை கட்டாயமாக்கப்படாமல் அவை நடைமுறைக்கு வராமலும் இருந்தது. இந்த சட்டங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நவம்பர் 21, 2025 அன்று மட்டுமே நடைமுறைக்கு வந்தது. ஒரு சட்டம் எவ்வாறு சட்டமாக அங்கீகரிக்கப்படுகிறது, அவற்றின் படிநிலைகள் என்ன, அதற்கு முந்தைய ஒவ்வொரு படிநிலைகளிலும் என்ன நிகழ்கிறது, சட்டமாக அங்கீகரிக்கப்பட்ட பின்பும் நடைமுறையாவதற்கு ஏன் இவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன, நடைமுறைக்கு வருதல் மற்றும் சட்டமாக அங்கீகரிக்கப்படுதல் இவற்றிற்கான வேறுபாடுகள் என்ன என்பதை பற்றி அறிவதற்கு தயவுசெய்து கமெண்ட் செய்யவும். பின்பு இதற்கான வீடியோ அப்லோட் செய்யப்படும். இந்த 4 சட்ட தொகுப்புகளும் உண்மையிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவை. அவற்றை பற்றி உங்கள் கருத்து என்ன என்பதை இந்த கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்கள். மேலும் இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து அந்த லைக் பட்டனை அழுத்தி இந்த வீடியோவை பகிருங்கள்.
மேலும் இந்த 4 சட்டங்களை பற்றிய விரிவான தகவல்களுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுபோன்ற பல தகவலுடைய வீடியோக்களை காண்பதற்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.